வணக்கம். நியூஸ் ஒன் டிவி செய்திகள் வாசிப்பது லலிதா ரவி. கொடைக்கானலில் உலக தண்ணீர் தினத்தன்று சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வேண்டும் என்று மலை கிராம மக்கள் சுகாதாரமற்ற குடிநீருடன் ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. உலக தண்ணீர் தினத்தன்று கொடைக்கானலில் பள்ளங்கி பகுதியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமை வகித்தார். இந்த கூட்டத்திற்கு கொடைக்கானல் ஆர்டிஓ திருநாவுக்கரசு முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலமுருகன், கொடைக்கானல் தாசில்தார் பாபு, கிராம நிர்வாக அலுவலர் ரஞ்சித் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிராம சபை கூட்டத்தில் பள்ளங்கி காந்திஜி தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் பேசுகையில், மலைப்பகுதியில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அந்தந்த கிராமத்திற்கு தேவைக்கு ஏற்ப வழங்குவதற்கும், கிராம பகுதிகளில் அடிப்படை தேவைகளான குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது தமிழ்நாடு அரசு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டு கிராம பகுதிகளில் அரசு தரிசு நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு இலவச பட்டா வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் அந்தந்த கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அலுவலகங்களில் வழங்கப்பட்டுள்ளன. இவற்றை முறையாக அந்தந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கிராம நிர்வாகங்கள் வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார். கொடைக்கானல் தாலுகா வில்பட்டி ஊராட்சி பகுதியில் உள்ள கோவில்பட்டி மலை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அல்லிவோடை பகுதியில் இருந்து குடிநீர் கிடைக்கவில்லை என்றும், தற்போது அவர்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் மிகுந்த மாசடைந்துள்ளதாகவும், மாசடைந்த குடிநீரை பாட்டிலில் நிரப்பி ஆட்சியரிடம் கொடுத்து இந்த குடிநீரை எப்படி பருக முடியும் என்று கேள்வி எழுப்பியவர்கள், தங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். உலக தண்ணீர் தினத்தன்று சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்று 50க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை சுற்றி நின்று சுகாதாரமற்ற குடிநீரை பாட்டிலில் அடைத்து தங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது கிராம சபை கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. சுமக்கவும் பழக்கங்களுக்கு கடன் பிணையத் தொகை வழங்கி கட்டாய பணிக்கு வற்புறுத்துவதும் குற்றமாக எடுக்க முழு முயற்சி செய்வேன் என்றும், எந்த தொழிற்சாலையிலும் தொழிலாளர்களுக்கு முன்பணம் கொடுத்து பணியமர்த்துவதை தவிர்க்க வலியுறுத்துவேன் என்றும், கொத்தடிமை தொழிலாளர்களை மீட்டு